மதுரையில் உள்ள கேந்திரியா வித்யாலயா உள்ளிட்ட 8 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் உள்ள கேந்திரியா வித்யாலயா உள்ளிட்ட 8 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், மதுரையில் உள்ள பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மதுரை மாநகர தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் மதுரை மாவட்ட வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நேரடியாக பள்ளிகளுக்கு ஆய்வு செய்து அது புரளி என கண்டறிந்து அது தற்போது தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய அந்த பள்ளியில் மற்றும் தனியார் பள்ளிகள் நாகமலை, புதுக்கோட்டை, பொன்மேனி, சிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கக்கூடிய பிரபல தனியார் பள்ளிகள் என ஒட்டுமொத்தமாக 8 பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டலானது வரப்பட்டிருக்கிறது. அந்தந்த பள்ளி முதல்வர்களுக்கு மின்னஞ்சல் வாயிலாக இந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த இடத்திற்கு அவர்கள் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் மதுரை மாநகர வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் மாவட்ட வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பள்ளிகளுக்கு நேரில் சென்று அங்கிருக்க வாகன நிறுத்துமிடம் மற்றும் பல்வேறு இடங்களிலே ஆய்வு செய்து பார்த்தபோது அது புரளி என தெரிய வந்தது. தற்போது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையின் நிறைவு பகுதியில் அது புரளி என வந்ததை அடுத்து தற்போது இந்த மின்னஞ்சலை வைத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். காலாண்டு விடுமுறை என்றாலும் கூட அதாவது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது வரப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மின்னஞ்சலை வைத்து தற்போது சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பொருளை அந்த மின்னஞ்சலை அனுப்பியது யார் என்கிற கோணத்தில் தான் இந்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. யுவராணி.